அழகுறக் கோள்களிடை பூகோளம் கோலமிட்டு காலத்திடை பின்னிச் சராசரமும் பண்ணிச் செங்கோலோச்சும் மேகனல்லா நித்தம் நித்தியமாய கலிமா மொழியால் உனை துதித்தோமே அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பெனும் கூரையின் கீழ் ஒன்று கூடும் உம்மத்தின் மாண்புயர் பெருநாளின் பெருமிதங்கள் பாடிடக் கூடினோம். நோன்பெனும் கூரையின் கீழ் ஒன்று கூடும் உம்மத்தின் மாண்புயர் பெருநாளின் பெருமிதங்கள் பாடிடக் கூடினோம். கவிதை கூரையின் கீழ் ஒன்று கூடினோம். இனிய இதயங்களுக்கெல்லாம் ஈத் முபாரக். எங்கள் பிறைமுனை பேனாவால் விரிகிறது பிரார்த்தனையின் வார்த்தைகள். எங்கள் பிறைமுனை பேனாவால் விரிகிறது பிரார்த்தனையின் வார்த்தைகள். எல்லா நாளும் ஒரு நாள் எனினும் நோன்பு பெருநாள் என்கிற பெருமிதம் எதற்கு? எல்லா நாளும் ஒரு நாள் எனினும் பெருநாள் என்கிற பெருமிதம் எதற்கு? ரமலான் பரிசாய் இறையோன் ஈந்த மகிழ்ச்சி அதற்கு. ரமலான் பரிசாய் இறையோன் ஈந்த மகிழ்ச்சி அதற்கு. அடியான் மீதான மீயுயர் அன்பின் நிமித்தம் அல்லாஹ் பெருகும் பாவங்கள் கழுவும் ரமலானை பரிசாய் தந்தான். அடியான் மீதான மீயுயர் அன்பின் நிமித்தம் அல்லாஹ் பெருகும் பாவங்கள் கழுவும் ரமலானை பரிசாய் தந்தான். ரமலானின் பரிசாய் ஈதுல் ஃபித்ரை ஈந்தான். கல்பில் கரைகள் நீக்கி ஆன்மீக பாசறையில் பயில இதயங்கள் கவர்ந்தான். கல்பில் கரைகள் நீக்கி ஆன்மீக பாசறையில் பயில இதயங்கள் கவர்ந்தான். இத்தரை செழிக்க இறையை துதித்தெழும் இதயங்களுக்கெல்லாம் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலானின் உயர் கொடை பண்பு கொண்டு நோன்பின் மாண்பினை கவி சொல்லில் கொண்டு வந்து சொல்வார் A.M. மிகலார் சார். தர்மத்தின் நிழலில் சுவனத்தின் வாசத்தை நுகர்க, ஏழை எளியவர் திருப்தியில் வலியவர் மகிழ்க என சதகாவின் மேல் கரம் நீள பாடுவாரினி. குன் எனும் சொல்லால் குவலயம் படைத்த அன்பாளன் அல்லாஹ்வின் அழகிய திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். கொடையெனும் கூரையின் கீழ் மாண்புறும் நோன்பு பெருநாள் எனும் மகுடம் தாங்கி என் கவி அமைகிறது. தான தர்மங்களில் மானப் பெரியது மாண்புமிகு ரமதானில் முன்வைக்கும் நன்கொடை. தான தர்மங்களில் மானப் பெரியது மாண்புமிகு ரமதானில் முன்வைக்கும் நன்கொடை. தர்மத்தின் சிகரத்தை தொட்டுவிடும் ரமதான் மாத ஈகைக்கு என்றுமில்லா தனிச்சிறப்பு. விரதமும் தர்மமும் பின்னிப் பிணைந்து எண்ணற்ற ஏழைகளின் கண்ணியம் காத்தன. இல்லாதோர் ஏழ்மையின் பள்ளத்தில் வீழாமல் வலுவூட்டி வலம் சேர்க்க ரமதான் அறத்தின் வழியே நலத்தை பொழிந்தது. விரதமும் வெளுத்திருந்து வனங்களும் உணவளித்தலும் என்ற உன்னத 3 பண்புகளும் ஒன்று சேர்ந்த நன்மக்களுக்கு உயர் பதி என்று மேலான சுவனத்தில் கிடைக்கும் என்று இறுதி நபி உரைத்ததனால் உணவளித்தல் என்ற கொடையின் மற்றுமொரு வடிவம் முதன்மை பெறுகிறது. அடைமொழிகள் அணி சேர்க்கும் புனித ரமதான் மாதம் விடை பெற்றுச் சென்றாலும் கொடையின் மாதமென்ற சிறப்பை சிந்தையில் பதித்தது. இருப்பதில் இந்து பிறர் நலன் பேணும் பண்பாட்டு பயிற்சியை அனைவருக்கும் அளித்தது. கருமித்தனத்தை முளையிலே களைந்து வாரி வழங்கும் வள்ளல் குணம் நல்லடியார்களின் விலாசமானதால் எல்லார் மனங்களிலும் ஏற்றமுற்றது ரமதான். இறுதி தூதரெனும் அருட்கொடையே ரமதானில் கொடையென்றால் நீங்கள் என குவலயம் அடையாளம் கண்டதே. இறுதி தூதரெனும் அருட்கொடையே ரமதானில் கொடையென்றால் நீங்கள் என குவலயம் அடையாளம் கண்டதே. பெரும் புயலை விட வேகமாக உங்கள் கொடுக்கும் கரம் நீண்டதே. தர்மத்திற்கு முதலிடம் அளித்த அன்னை ஆயிஷா
தன் பசி மறந்து எஞ்சிய ரொட்டியை ஏழைக்கு வழங்கியமை கடந்து செல்லும் வரலாற்று நிகழ்வல்ல, விழுமிய வாழ்விற்கான வீரியம் மிக்க வித்துக்கள். இரவு வணக்கம் மட்டுமல்ல, ஈகை தானமும் இறை வணக்கம்தான். இரவு வணக்கம் மட்டுமல்ல, ஈகை தானமும் இறை வணக்கம்தான். அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி வழங்கியதால் செல்வம் இழந்ததாக செய்திகள் இல்லை. இல்லாதார்க்கு ஈவதால் வற்றாத ஊற்றாக பெருகும் செல்வம் என்பதே இறை நேசர்களின் அனுபவம். இடர் நெருக்கடி இன்னலென அவனியில் அவதியுறும் இறை அடியானின் இவ்வுலக துன்பமொன்றை மற்றொருவர் போக்கி மீட்சி பெற உதவினால் அவரது மறுமை துன்பமொன்றை அல்லாஹ் நீக்குவான் என்ற நம்பிக்கையை ஊட்டிடும் மாணவி வாக்குகள் உதவிக்கரம் கொடுக்கும் உள்ளங்களுக்கு உந்து சக்தியாகின. உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் இல்லாதோர்க்கு ஈந்து வளரவும் மலர்ந்த முபாரக்கான மாதம் ரமதான் தானும் பிறரும் தானத்தால் மேன்மையுற அறம் நாடும் இறை அடியார்க்கு திறந்திருக்கும் தர்மத்தின் பாதைகள் ஜகாத், சதகா, ஃபித்ரா என படைத்தவன் கொடுத்ததை பகிர்ந்தளிக்க புண்ணியம் சேர்க்கும் பல வழிமுறைகள். அனைத்து செல்வங்களின் அதிபதி அல்லாஹ். அவற்றை அள்ளி வழங்கும் அடியான் செல்வத்தின் நிர்வாகி என்ற உண்மை உணர்ந்ததால் முகஸ்துதி, மமதை, சுயநலம், கஞ்சத்தனம் என கணக்கில்லா உள நோய்கள் நீங்கி வலது கை வழங்கியதை இடக்கை அறியாத வரலாற்று மனிதர்களால் வறுமை மூட்டம் மெல்ல நகர்கிறது. நோன்பில் நேர்ந்த குறைகளை போக்க ஃபித்ரா தர்மம் பரிகாரமானது. பிறர் பிணியை தேவையை உணரச் செய்து பெருநாளை வரியோரும் உலகாங்கிதமாக கொண்டாடவும் ஃபித்ரா வழி அமைத்தது. பார்க்க மறந்த வறுமையின் ஆறாவடுக்களுக்கு கூட்டு ஜக்காத் ஔடதமானது. தனக்கென எதையும் தேக்கி வைக்காமல் எல்லா செல்வங்களையும் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நமோனாவை நாம் அறிவோம். நல்வழியில் இறை பணியில் முதலிட்ட செல்வம் சுவன பாக்கியத்தை சுபசோபனம் சொல்லும். இருப்பதில் இந்த சிறு சதக்காவும் நரக நெருப்பிலிருந்து நம்மை காக்கும். பயபக்தியுடைய முத்தகீன்களின் பலமான ஈமானிய பண்பு அல்லாஹ்வின் உவப்பொன்றே போதுமென்று நல்வழியில் செலவிடலெனும் மகத்தான பேரென்று பறைசாற்றும் அல் குர்ஆன். சிறிய வித்தொன்றிலிருந்து விளையும் 7 கதிர்களும் சுமந்த 700 நெல் மணிகளாக பல்கி பெருகுவது போல் இல்லாதோர் ஏற்றமுற நல் வழியில் செலவழித்தல் பன்மடங்கு நன்மைகளை ஈருலகிலும் ஈட்டுத் தருமென்ற அழகான உவமையை அல் குர்ஆன் நினைவூட்டுகிறது. திண்ணமாகவே வட்டியில் விருத்தியில்லை, வல்லோன் வட்டியை ஒழித்து விருத்தியின் வித்தாக தான தர்மங்களை எடுத்துரைத்தான். வறுமையை மறைத்து வாய் திறந்து யாசிக்காமல் பக்குவமாக பேணுதலாக ஏழ்மையில் வாழும் ஃபக்கீர் மிஸ்கீன்களின் தேவைகளை தேடித் தெரிந்து குறிப்புணர்ந்து கொடை கொடுப்பதற்கு மகத்தான கூலி உண்டென திருமறை உணர்த்துகிறது. உண்மையான அறம் விளம்பரமில்லா கொடையாகும். உதவி பெற்றோரின் உள்ளத்தை புண்படுத்தும் நோவினை செய்யும் ஈன செயல்களை கைவிட ஆற்றுப்படுத்தும் அல் குர்ஆன். விடை பெற்ற ரமதான் மடை துறந்த வெள்ளமென கொடை கொடுக்க கற்றுத்தந்த தீனின் சீட்சைகளை காலமெல்லாம் மோட்சத்திற்கான பாதையென ஏற்று செயற்படும் பாக்கியத்தை அனைவருக்கும்
அருள்வாய் பேரருளாளனே. காலமெல்லாம் மோட்சத்திற்கான பாதை என ஏற்றுச் செயற்படும் பாக்கியத்தை அனைவருக்கும் அருள்வாய் பேரருளாளனே. ரஹ்மத் எனும் பேரருள் நோன்பு அது நன்மைகளின் நீட்சி பாத்திரம். கலாவெல ஹாமிலா ஃபாரிஸ் தன் பாத்திரத்தால் நேயர் மென பாத்திரம் நிரப்புவார். ரஹ்மத் பொழியும் ரமலானிய பொழுதுகளின் ஆன்மீக பரிசுத்தத்தை பரிமாறுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பூ பூக்கும் வசந்தமாய் புனித ரமலானை தந்தோனே. பூ பூக்கும் வசந்தமாய் புனித ரமலானை தந்தோனே. நாவூரும் சுவை வைத்து தித்திக்கும் முக்கணி ஈந்தது போல் என் ரூஹ் உய்ய உயிரில் ஊற்றாகி ஆன்மீக ஆனந்தம் பொங்கிட ரமலானை ரகம் பிரித்து முப்பெரும் ராகத்தை உவந்தளித்தோனே. உன்னை போற்றி புகழ்ந்து உன் திருநாமம் பறைசாற்றி அல்ஹம்துலில்லா. உன்னை போற்றி புகழ்ந்து உன் திருநாமம் பறைசாற்றி அல்ஹம்துலில்லா. முதல் பத்தில் ரஹ்மத்தும் ஈர்பத்தில் மஹ்பிரத்தும் முப்பத்தில் இதுகும் மினன்னாரும் ரமலானின் பொற்கூரையின் கீழ் பொதித்து நீ தந்தாய் என் ரஹ்மானே. முதற்பத்தில் ரஹ்மத்தும் ஈர்பத்தில் மஹ்பிரத்தும் முப்பத்தில் இதுகும் மினன்னாரும் ரமலானின் பொற்கூரையின் கீழ் பொதித்து நீ தந்தாய் என் ரஹ்மானே. தவறியும் நான் உன்னருள் தவறுதல் தகாதென நானே நட்கூலி தருவேன் என நான் நோன்பூவை சூட பாக்கியம் அளித்தோனே ரஹ்மானே. அது வெண்ண நோன்பூ, வெறும் காகித பூவல்ல அது, கஸ்தூரி மணங்கவளும் அதிசய பூவது. ரையான் சுவனத்தை நன்மாராயமாக்கும் நறுமண மலரல்லவா அது. 30 நாட்களில் உதிர்ந்தே போனாலும் சுவனத்தின் வாயில் திறந்துவிடும் அற்புதம் அந்த நோன்பு. ரஹ்மத்துல் ஆலமீனாக ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தாய். ரமலான் பொற்கூரையின் கீழ் மஹ்பிரத்துக்கும் இதுகும் மினன்னார் இரண்டுக்கும் மகுடமாய் ரஹ்மத்தை வைத்தாய். நீ ரமலானில் ரஹ்மத்தை வாக்களித்ததால் அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் உன் முதற் திருநாமம் ரஹ்மான் என்றாகியதோ என் ரஹ்மானே. எங்கள் உத்தம நபியை விரட்டி அடித்த குறைஷிகளுக்கு மக்கமா நகரை கோமான் காலடியில் வீழ்ந்திட வைத்தாய். எப்படி சொல்வேன் அந்த ரஹ்மத்தை? பத்ர் என்றொரு போர் உன் தூதும் எங்கள் உம்மி நபியும் வேரோடும் வேரடி மண்ணோடும் மாண்டு போக பிரமாண்டமாய் அணிவகுத்தார் மக்கத்து காஃபிர்கள். களம் கண்ட நபிகளார்க்கும் அண்ணல் தோழர்க்கும் வெற்றி கனியை ருசிக்க கொடுத்தாய். உலகின் முதல் அதிசயம் பத்ர் என்றால் யாரால் மறுத்திட இயலும் என் ரஹ்மானே. உலகின் முதல் அதிசயம் பத்ர் என்றால் யாரால் மறுத்திட இயலும் என் ரஹ்மானே. அன்று மட்டும் தோற்றிருந்தால் என்னவே முடியாது, கூடாது. ஏன் நான் இங்கு ஏது உன் ரஹ்மத்தை பாட என் ரஹ்மானே. தௌராத்தும் சபூரும் இஞ்சீனும் ஒளிமங்கிய காலம் அது. ஆதலால் உலகில் அந்தகார இருள், அறியாமை கும்மிருட்டு, பொழுது புலரா நீண்ட இரவுகள் இப்படி கழிந்தன பொழுதுகள். அரேபிய தீபகற்பம் மக்கமா நகரம், இப்ராஹிம் நபியின் இறையில்லம் கௌபா, லாத் உஸ்ஸா சிலைகளின் கூடாரமாய் கிடந்தது. சுவர்க்கத்தின் புனித நீர் வைப்பகம் அல் அஹ்புல் மஹ்பூல்
நூர் அலா நூர் பேரொளி புலம்பாய் அல் குர்ஆன் உன்னிடம் பவித்திரமாய் கிடந்தது. அந்த பேரருள் பொக்கிஷத்தை எங்கள் உம்மி நபிக்கு அருளி வைத்ததும் இந்த ரமலானின் ரஹ்மத்தன்றி வேறென்ன என் ரஹ்மானே. அந்த பேரருள் பிளம்பு அல் குர்ஆன் வானவர்கோன் ஜிப்ரீல் ஹிரா குகைக்குள் எங்கள் உம்மி நபிக்கு ஓதுவீராக என்று உரைத்து வையகம் வந்த அந்த இரவை ரஹ்மத்தாய் வைத்தாயே. 1000 மாதத்தை விஞ்சிய விசித்திர இரவாக்கினாய். பாவ மன்னிப்பளித்து சுவனத்தை நசீபாக்கும் உன் ரஹ்மத்தை எப்படி சொல்வேன் என் ரஹ்மானே. எங்கள் சில்லறை அமல்களுக்கும் நன்மைகள் சிந்தையில் அடங்கா பன்மடங்காக்கி மொத்தமாய் அருளிவிடும் வித்தைகள் பல செய்தாய். ஈற்றில் பேரருள் பொதியொன்றாக்கி ரமலானை அடைந்து கொள் என்றாய். எம் முன்னோர்க்கும் கொடுத்ததை எங்களுக்கும் உவந்தளித்தாய். எங்கள் ஆதிபிதா ஆதமின் வாரிசுகளை நினைக்க வைத்தாய். உனக்கு தெரியும் எங்கள் பலவீனம். ரஹ்மத் பரவும் பரவச ரமலானில் ஷைத்தானிய விளக்கில் விட்டில் பூச்சிகளாய் நாம் விழுந்து விடலாகாதென்று கொண்டாய். அவனுக்கும் கட்டாய விளங்கிட்டாய். இதைவிட வேறென்ன வேண்டும் உன் ரஹ்மத்தை பாட என் ரஹ்மானே. அத்தனையும் இனாமாய் தந்தாய். தவறாது அடைந்தே விட விதிகள் செய்தாய். சதி செய்யும் ஷைத்தானை சரி செய்தாய். அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா. அத்தனையும் இனாமாய் தந்தாய். தவறாது அடைந்தே விட விதிகள் செய்தாய். சதி செய்யும் ஷைத்தானை சரி செய்தாய். அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா. ரமலானின் வசந்தம் எங்களுக்கு ஆகுமாக்கிவிட்டு நான் தோற்று போனால் நாசமாய் போ என்று நீ சபித்ததையும் எங்கள் கோமா நபி ஆமீன் என்றதையும் கண்ணீர் மல்கும் கல்வுடன் ஏற்கத்தானே வேண்டும் என் ரஹ்மானே. மீண்டும் உன் ரஹ்மத் மஃபிரத்திற்கும் மினன்னார் அடங்கிய பேரருள் ரமலான்கள் பல தந்திட தௌபாவும் துவாவும் இறைஞ்சுவேன். ஏனென்றால் நீ உன் ரஹ்மத்தை வரையறையின்றி வழங்குபவன். அர் ரஹ்மான் உன் திருநாமம் என் ரஹ்மானே. அல்ஹம்துலில்லா. அர் ரஹ்மான் உன் திருநாமம் என் ரஹ்மானே. அல்ஹம்துலில்லா. வெறுமனே உடல் பசித்திருத்தலா நோன்பு, உயிர் ஆன்மீக பசி தீர்த்தல் நோன்பு. வெறுமனே உடல் பசித்திருத்தலா நோன்பு, உயிர் ஆன்மீக பசி தீர்த்தல் நோன்பு. பசி எனும் கூரையின் கீழ் மனுக்குலம் சமம் பெற வேண்டுமென வேண்டிடுக கவி மேமன் கவி. ஏற்ற பேனா விழி திறந்து வழியும் கவிதை இது. வான் கொண்ட இருளது வந்து தரை மீது நங்கூரமிட, கூன் விழுந்த சிந்தனைகள் கூடி நின்று கொடுமைகள் தயாரிக்க, ஏன் செய்கிறோம் என நனிமனிதர் என்னா ஓர் யுகத்தில் நான் பிறந்தேன் உங்களுக்கா என உதித்த மாநபியின் உம்மத்துகளே, மாநபியின் உம்மத்துகளே, பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் காண்போம். வாருங்கள், பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் காண்போம். ஒருவரும் பசியோடு உறங்குவது இல்லை என்றாலும், பசியோடு உறங்குவர் ஒருவர் இல்லை என்றாலும், அவர்தம் பசி போக்கும் வழி காணாது திண்மமாய் உறைந்து கிடந்தால் தீருமோ அவர்தம் பசி? அவர்தம் பசி போக்காது திண்மமாய் உறைந்து கிடந்தால் தீருமோ அவர்தம் பசி? பசிகளோ ஆயிரம் ஆயிரம், பசிகளோ ஆயிரம் ஆயிரம், மனிதனின் பசிகளோ ஆயிரம். வசிக்கின்ற வாழ்வுதன்னை சகல பசிகளின் மயக்கத்தால் நன்மை தேடி வாசிக்காமல் போனது தான் மிச்சம். வாசிக்காமல் போனது தான் மிச்சம். நப்சென்னும் பசிதன்னை அடக்காமல் விட்டதனால், நப்சென்னும் பசிதன்னை அடக்காமல் விட்டதனால் மனித குலம் நஷ்டம் கண்ட வரலாறு நம் கண் முன்னே விரிந்து கிடக்கிறது. நப்சென்னும் பசிதனை அடக்காமல் விட்டதனால் மனித குலம் நஷ்டம் கண்ட வரலாறு நம் முன்னே விரிந்து கிடக்கிறது.
பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் காண்போம். பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் காண்போம். பசியுடன் இருப்பவர் வழிதன்னை மனசால் வாசித்து பசியுடன் இருப்பவர் வழிதன்னை மனசால் வாசித்து பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் காண்போம். பசியதன் கூரையின் கீழ் விலாசம் காண்போம். தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன் அவனானாலும் தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன் அவன் ஆனாலும் வறுமையால் வாடி வதங்கி நிற்பவர் தம்மை அரவணைக்கும் கரங்கள். வறுமையில் வாடி வதங்கி நிற்பவர் தம்மை அரவணைக்கும் கரங்கள் காணாமல் போனதனால் தானே வறுமை என்னும் இருள் இங்கும் இன்னும் இறுகி கிடக்கிறது. வறுமை என்னும் இருள் இன்னும் இறுகி கிடக்கிறது. சமைக்கும் ஒவ்வொரு பற்கையிலும் உண்பவர் பேர் உண்டு என்றாலும் சமைக்கும் ஒவ்வொரு பற்கையிலும் உண்பவர் பேர் உண்டு என்றாலும் அந்த பருக்கைகளை உதவுகளுக்கு போய் சேராமல் பணமாய் பொருளாய் பதுக்கி வைத்தால் அவர்தம் பசி தீருமோ? உரியவருக்கு போய் சேராமல் பணமாய் பொருளாய் பதுக்கி வைத்தால் அவர்தம் பசி தீருமோ? எல்லா பசிகளையும் அடக்குவோம். எல்லா பசிகளையும் அடக்குவோம். மனிதர் சகல மனிதர் பொல்லாங்கு புரிகின்ற எல்லா பசிகளை அடக்குவோம். எல்லா பசிகளை அடக்குவோம். மனிதருக்கு பொல்லாங்கு புரிகின்ற எல்லா பசிகளை அடக்குவோம். சக மனிதர் சொல்லத் தயங்கும் அவர்தம் சுயர்தன்னை அடையாளம் கண்டு சக மனிதர் சொல்லத் தயங்கும் அவர்தம் சுயர்தன்னை அடையாளம் கண்டு அவை தம்மை இல்லாமல் செய்திடும் நீயத்து கொண்டு அவர் தம்மை இல்லாமல் செய்யும் நீயத்து கொண்டு எல்லா பசிகளை அடக்கி ஆளுவோம். எல்லா பசிகளையும் அடக்கி ஆளுவோம். பசியதன் கூரைக்குள் சமத்துவ விலாசம் கண்டோம். பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். புசிக்கின்ற உணவை துறப்பது மட்டும் நோம்பாகாது. புசிக்கின்ற உணவை துறப்பது மட்டும் நோம்பாகாது. நம்மை ருசிக்கின்ற பல பல பசிகளை அடக்குவதே நோம்பாகும். நம்மை ருசிக்கின்ற பல பல பசிகளை அடக்குவதே நோன்பாகும். நம் உடல் என்னும் வளைவுக்குள் சுழலுகின்ற பல பல பசிகளை நசுகுகின்ற பயணமே நோன்பாகும். நம் உடல் என்னும் வளைவுக்குள் சுழலுகின்ற பல பல பசிகளை நசுக்குகின்ற பயணமே நோன்பாகும். சந்தேக பசியால் சிதைந்து போன மனிதர்களை கண்டோம். சந்தேக பசியால் சிதைந்து போன மனிதர்களை கண்டோம். பதவி பசியினால் பிறரின் பதவி பசியினால் பகடக்காயாகி போன அப்பாவிகளையும் கண்டோம். சந்தேக பசியால் சிதைந்து போன மனிதர்களை கண்டோம். பதவி பசியினால் பிறரின் பதவி பசியினால் பகடக்காயாகி போன அப்பாவிகளையும் கண்டோம். அதிகார பசிகளால் விளைந்த அநியாயங்களை எதிர்கொண்டோம். அதிகார பசியினால் விளைந்த அநியாயங்களை எதிர்கொண்டோம். சாதனை புரியும் பசி நமக்கு வேண்டும். பிறருக்கு வேதனை தரும் வழியில் அப்பசி வந்தால் அப்பசி வேண்டாமே. சாதனை புரியும் பசி நமக்கு வேண்டும். நாம் பிறருக்கு வேதனை தரும் வழியில் அப்பசி வந்தால் அப்பசி வேண்டாமே. பிறர் வாழ்வு சிறக்க யாருக்கு தெரியாமல் எல்லோருக்கும் பொருள் கொடுப்பதே தர்ம பசியாகும். பிறர் வாழ்வு சிறக்க யாருக்கும் தெரியாமல் எல்லோருக்கும் பொருள் கொடுப்பதே தர்ம பசியாகும். தம் வாழ்வு மட்டும் சிறக்க ஒருவருக்கு மட்டும் பொருள் கொடுத்தால் ஒருவருக்கு மட்டுமே பொருள் கொடுத்தால் அதற்கு பேர் லஞ்சப்பசியாகும். எல்லோரிடம் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்கும் பசி நமக்கு வர வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்கும் பசி நமக்கு வர வேண்டும். மாற்றானின் பொருளை நமதாக்கும் பசி நமக்கு வேண்டாமே. மாற்றானின் பொருளை நமதாக்கும் பசி நமக்கு வேண்டாமே. பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். மனுக்குலத்தை உண்டாக்கும் பசியதன் கூரையின் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். மண் பசியினால் மாண்ட உயிர்களுக்கு அஞ்சலி செய்தோம். உருக்குலைந்த உடல்களின் ஓலத்தையும் செவித்து கொண்டோம். உடல் பசிக்காரர்களால் உருக்குலைந்த உடல்களின் ஓலத்தையும் செவித்து கொண்டோம். இன்று உலக உருண்டையை விழுங்கும் பசிதன்னை விளங்கி கொண்டோம். இன்று உலக உருண்டையை விளங்கும் பசிதன்னை விளங்கி கொண்டோம். கலகம் விதைத்து மனுஷ உயிர்களை பலி எடுக்கும் பசி அதுவென்று அடையாளம் கண்டோம். கலகம் விதைத்து மனுஷ உயிர்களை பலி எடுக்கும் பசி அதுவென்று அடையாளம் கண்டோம். கழிந்த ரமலான் மாதத்தில் பசியதன் கூரையில் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். ரமலான் மாதத்தில் பசியதன் கூரையில் கீழ் சமத்துவ விலாசம் கண்டோம். எல்லா பசிகளையும் வெல்லும் வன்மை கொண்டோம். பசியே மனிதனின் ஆக்கமும் அழியும் என உண்மையும் கண்டோம். அடிப்பவனை மன்னிக்கு பசி நமக்கு வர வேண்டும்.
அடிப்பவனை மன்னிக்கும் பசி நமக்கு வர வேண்டும். மறுபடியும் மறுபடியும் அடிப்பவனை அடக்கும் என்ன பசியும் நமக்கு வர வேண்டும். அடிப்பவனை மறுபடியும் மறுபடியும் அடிப்பவனை அடக்கும் என்ன பசியும் நமக்கு வர வேண்டும். வீழ்வது யாராயினும் வாழ்வது நாடானாலும், வீழ்வது யாராயினும் வாழ்வது நாடாயினும், அதில் வாழ்ந்திடும் மனிதர் தம்மை காக்கும் பசியும் நமக்கு வர வேண்டும். வீழ்வது யாராயினும் வாழ்வது நாடானாலும் அதில் வாழ்ந்திடும் மனிதர் தம்மை காக்கும் பசியும் நமக்கு வர வேண்டும். உண்பது உண்ணும் உணவை சுரப்பது மட்டுமல்ல நோன்பு, உண்ணும் உணவை சுரப்பது மட்டுமல்ல நோன்பு, என்னும் எண்ணத்தில் மின்னும் வண்ணம் அன்பு என்னும் பசியும் நமக்குள் சுரக்க வேண்டும். அன்பு என்னும் பசியும் நமக்குள் சுரக்க வேண்டும். பிறர் மீதான அன்பு என்னும் பசியும் நமக்குள் சுரக்க வேண்டும். வசீகரமான ஓர் உலகை கொடுக்கும் பசியை வடிவமைக்கும் சக்தி நமக்கு வர வேண்டும். வசீகரமான ஓர் உலகை கொடுக்கும் பசியை வடிவமைக்கும் சக்தி நமக்கு வர வேண்டும். இனி ஊனுக்குள் உயிருக்குள் சக உயிர்களை காக்கும் பணியே நம் மூச்சின் பசியாகட்டும். இனி கண்ணுக்குள் உயிருக்குள் சக உயிர்களை காக்கும் பணியே நம் மூச்சின் பசியாகட்டும். பாவங்களின் மன்னிப்புக்காய் இறங்கும் பாசறை நோன்பு, பாவக்கரை துடைத்து பரிசுத்த வாழ்வொழுங்கு நிமிர நீயத்தால் எழும் நோன்பின் நடு ராத்திரிகளின் தௌபாவால் நிறைக்கும் கவிதை இது. லைலா அட்சய பாத்திரத்தில் தருவாரா கவிதை. மண்ணும் விண்ணும் தந்து எம்மை படைத்த அல்லாஹ், சொல்லும் செயலும் கூறும் எல்லாம் ஹம்துலில்லாஹ். மண்ணும் விண்ணும் தந்து எம்மை படைத்த அல்லாஹ், சொல்லும் செயலும் கூறும் எல்லாம் ஹம்துலில்லாஹ். பெருநாள் வசந்தம் பூண்டு ஒரு நாள் வந்ததின்று, அதில் தெளிந்த வானம் போன்று எம் மனங்கள் செழிந்ததின்று. பெருநாள் வசந்தம் பூண்டு ஒரு நாள் வந்ததின்று, அதில் தெளிந்த வானம் போன்று எம் மனங்கள் செழிந்ததின்று. 3:10 எய்ய முழங்கும் தக்பீர் உய்ய, இறைவன் சொன்ன வாக்கில் புதிதாய் பிறந்த வாழ்வு. 3:10 எய்ய முழங்கும் தக்பீர் உய்ய, இறைவன் சொன்ன வாக்கில் புதிதாய் பிறந்த வாழ்வு. கல்வில் சுமந்த மறையும் கரத்தில் நிறைந்த அருளும், கண்ணியத்தில் நின்று எம் சுவனம் திறந்ததின்று. ரஹ்மத் பொழிந்த இறையின் பாவ மீட்சி கொண்டு நஃப்ஸை துறந்த நோம்பில் எம் நோக்கம் வென்றதின்று. ரஹ்மத் பொழிந்த இறையின் பாவ மீட்சி கொண்டு நஃப்ஸை துறந்த நோம்பில் எம் நோக்கம் வென்றதின்று. பாவக்கடலில் ஆன்மா தூய்மை இழந்ததுண்டு, நேயம் சூழ்ந்த நிழலில் எம் காயம் தீர்ந்ததின்று. பாவக்கடலில் ஆன்மா தூய்மை இழந்ததுண்டு, நேயம் சூழ்ந்த நிழலில் எம் காயம் தீர்ந்ததின்று. இன்பம் விளையும் உலகில் இதயம் அலையும் வாழ்வில், இதுதான் ஈமான் என்று எம் உள்ளம் உருக வைத்தாய். இன்பம் விளையும் உலகில் இதயம் அலையும் வாழ்வில், இதுதான் ஈமான் என்று எம் உள்ளம் உருக வைத்தாய். ஆதம் ஹவ்வா முதலில் அவர்கள் தௌபா ஏற்றாய், அத்தனை படைப்பும் செய்த பாவக்கரைகள் நீத்தாய். ஆதம் ஹவ்வா முதலில் அவர்கள் தௌபா ஏற்றாய், அத்தனை படைப்பும் செய்த பாவக்கரைகள் நீத்தாய். அணுபோல் புரிந்த நன்மை பெருங்கடல் போல் பொங்க வைத்தாய். நம் பாவம் அதிலே கரைய தீன் மார்க்க கடமை அருள்ந்தாய். அணுபோல் புரிந்த நன்மை பெருங்கடல் போல் பொங்க வைத்தாய். நம் பாவம் அதிலே கரைய தீன் மார்க்க கடமை அருள்ந்தாய். மஃபீரத் கவசம் தன்னை மனதில் பூட்ட வைத்தே, மறுமை நாளின் துணையாய் எமை சிறக்க வைத்ததினால். இரவு நேர அமலில் எம் சிரங்கள் அழுத நிறையில்
கால் நின்று தொழுத கதிரில் அந்நரகம் மூட வைத்தாய். இரவு நேர அமலில் எம் சிரங்கள் அழுது நிறையில் கால் நின்று தொழுத கதிரில் அந்நரகம் மூட வைத்தாய். தெரிந்து செய்த தீங்கும் மறந்து செய்த தீங்கும் இருண்டு போன வாழ்வில் தேங்கி நின்றதெங்கும். எத்தனை எத்தனை பாவம், எத்தனை எத்தனை கோலம், அத்தனை நெருடல் தன்னை மொத்தமாயரித்த நோன்பே. எத்தனை எத்தனை பாவம், எத்தனை எத்தனை கோலம், அத்தனை நெருடல் தன்னை மொத்தமாயரித்த நோன்பே. சங்கை மாதம் இன்றும் இன்றில் முடியவில்லை. இம்மாண்பை பெற்று தருமுன் ரஹ்மத் குறைவதில்லை. சங்கை மாதம் என்றும் இன்றில் முடியவில்லை. இம்மாண்பை பெற்று தருமுன் ரஹ்மத் குறைவதில்லை. பல பிறைகள் வருவதுண்டு, பல பிறைகள் தேய்வதுண்டு. எம் பிழைகள் மாய வைத்து முழுமதியாய் வாழ வைப்பாய். பல பிறைகள் வருவதுண்டு, பல பிறைகள் தேய்வதுண்டு. எம் பிழைகள் மாய வைத்து முழுமதியாய் வாழ வைப்பாய். இஃப்தார் தந்த இன்பம் இறையை காணும் தருணம். இஃப்தார் தந்த இன்பம் இறையை காணும் தருணம். இரண்டும் இன்பம் பெறவே மீள வருக நோன்பே. இரண்டு இன்பம் பெறவே மீள வருக நோன்பே. மீள வருக நோன்பே. வாழ்வை நீள வைப்பாய் நூறே. ஈத் முபாரக். பிறைகள் வருவதுண்டு தேய்வதுண்டு, எம் பிழைகள் மாய வைத்து முழுமதியாய் வாழ வைப்பாய் ரப்பே. 1000 இரவுகளை ஒன்றாக்கிய மகா இரவு, அடியான் மீதான அல்லாஹுவின் மீயன்பின் நிறையூற்று. லைலத்துல் கத்ர் எனும் பெரும் விசேட ஏற்பாடு, இது மாற்றங்களின் மாநாடு. புத்தளத்து மறைக்காரின் கவிதையில் பிரார்த்தனையும் பாவங்களை சுட்டரிக்கட்டும். புத்தளத்து மரிக்காரின் கவிதையின் பிரார்த்தனையும் பாவங்களை சுட்டரிக்கட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கலைஞர்கள், கவியரங்க நண்பர்கள், நட்சத்திர கவிஞர்கள், பிறை டிவி நேயர்கள், உம்மத்தின் உறவுகள் அனைவருக்கும் ஈகை திருநாள் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைலத்துல் கத்ர் எனும் கூரையின் கீழ் மாண்புறும் நோன்பு பெருநாள். மாற்றங்களின் மாநாடு ரமலான், தக்வாவின் தாய்நாடு ரமலான். லைலத்துல் கத்ர் எனும் விசேட ஏற்பாடு ரமலான். மாண்புயர் பெருநாளின் உயர்ந்த உள்ளீடு ரமலான். மாண்புயர் பெருநாளின் உயர்ந்த உள்ளீடு ரமலான். உறவுகளே, ரமலானின் பாசறையில் இரத்த தானம் பெற்றவர்களே, இந்த ஈதுல் ஃபித்ருக்குள் இன்று இனிப்பவர்களே, உங்கள் இதயத்தோடு கொஞ்சம் பெருநாளை பேசுகின்றேன். நான் பெருநாளை பேசுகின்றேன். பெருநாள் பெயரில் இல்லை, மகிழ்ச்சிகள் புது உடையில் இல்லை. ஆனந்தம் அடைவில் இருக்கிறது. ஆனந்தம் அடைவில் இருக்கிறது. நோன்பு பெருநாள் நோன்பில் இருக்கிறது. ஒரு இதயத்தின் பெருநாள் லைலத்துல் கதிரில் இருக்கிறது. லைலத்துல் கதிர் ரமலானின் ரகசியம், அருள்களின் ஆகாய சுரங்கம், பிரமாண்ட குர்ஆனின் பிறந்த தினம் லைலத்துல் கதிர். பெருநாளை பெற்றுக்கொள்ள ஆத்மாக்கள் அலைமோதும் ஆன்மீக மையம். உள்ளத்தின் ஊனம் திருத்த உடைந்த மனிதரெல்லாம் இறைஞ்சி அழுகின்ற ஈமானிய வளாகம். இதயத்தின் பெருநாள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. மாண்புயர் பெருநாள் லைலத்துல் கதிரிலே இருக்கிறது. இறுதிப்பத்தின் இரவெல்லாம் அல்லாஹ்வை நெருங்கிய ஆத்மாவின் அடைவு பெருநாள். பாவங்களை எரித்து புதைத்த இரவின் மகிழ்ச்சி பெருநாள். கருப்பு பக்கங்கள் கழுவி குளித்த ஆத்மாக்களின் குதூகலம் பெருநாள். சுஜூதுகளின் நீளத்தில் சுரந்த சுத்தம் பெருநாள். இதயத்தின் பெருநாள்
இங்கிருந்து பிறக்கிறது. மாண்புயர் பெருநாள் லைலத்துல் கத்ரிலே இருக்கிறது. பூமியில் விழும் மிக அடர்த்தியான கண்ணீர் இரவில், இலைகள் கூட அசையாத காலநிலையில், இதயங்கள் மட்டும் உருகும் நிலையில், விழிகள் விடிய விடிய அழுகையில் அசையும் அதிகாலையில், மன்னிப்பை மன்றாடி துடிக்கும் துறவிகளின் இருதய இடுக்கில், லைலத்துல் கத்ரில் மலர் போல பிறக்கிறது மாண்புயர் பெருநாள். மலர் போல பிறக்கிறது மாண்புயர் பெருநாள். பாவங்களின் காயங்கள் ஆவியாக படைத்த ரப்பின் பாசம் தேடி பாதங்கள் வீங்க, பள்ளியின் தரையெல்லாம் நெற்றியில் நெஞ்சை வைத்த மனிதர்கள் விம்மி அழ, படைத்தவன் பால் மீண்டு வந்த பயணம் பெருநாள். நாம் படைத்தவன் பால் மீண்டு வந்த பயணம் பெருநாள். லைலத்துல் கத்ர் தந்த இரத்த தானம் பெருநாள். நள்ளிரவில் நாம் செய்த விவசாயத்தின் விளைச்சல் பெருநாள். 1000 மலக்குகள் அடிவானம் வந்திறங்கி அகிலத்தை அலங்கரித்த விழாவின் விளைவு பெருநாள். லைலத்துல் கத்ரில் கல்புகள் கண்ட விசாலம் பெருநாள். லைலத்துல் கத்ரில் கல்புகள் கண்ட விசாலம் பெருநாள். ஒரே இரவில் 1000 மாதம் அமல் செய்த பேரு வகையின் பெருபேறு பெருநாள். 83 வருடம் இன்றே நின்று தொழுத நிம்மதியின் நீட்சி பெருநாள். அந்த நிம்மதியின் நீட்சி பெருநாள். அரை நாளில் ஆயுளை கடந்த அடைவுக்கு அந்த ரஹ்மான் தரும் அதி உயர் விருது பெருநாள். லைலத்துல் கத்ரின் லட்சியம் பெருநாள். லைலத்துல் கத்ரின் லட்சியம் பெருநாள். அழுதவர்கள், தொழுதவர்கள், இறுதி நாட்கள் முழுவதுமே இஹ்திகாஃபில் இருந்தவர்கள், கொடூர பண்புகளை, நெஞ்சில் கொளுத்து நின்ற நஞ்சுகளை அறுத்து பலியிட்டவர்கள், அனைவருமே பெருநாளை வென்றவர்கள். அனைவருமே பெருநாளை வென்றவர்கள். பெருநாள் பெயரில் இல்லை, மகிழ்ச்சிகள் ஒரு உடையில் இல்லை. ஆனந்தம் அடைவில் இருக்கிறது. ஆனந்தம் அடைவில் இருக்கிறது. நோன்பு பெருநாள் நோன்பில் இருக்கிறது. இதயத்தின் பெருநாள் லைலத்துல் கத்ரில் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருநாள் பெயரில் இல்லை, மகிழ்ச்சியின் உடையில் இல்லை. நாம் இங்கு புத்தாடையில் இருக்கிறோம். அங்கே காசாவில் கபனாடை தேடி அலைகிறார்கள். ஜசீமா ஹமீட் ஆசிரியை ஜெயிக்கும் மானுட வாழ்வின் அர்த்தத்தை இனி பாடுவார். நீர் நிலம் வான் படைத்து, வாகாய் வாழ தீன் படைத்து, ஐங்கடமையில் ஒன்றாய் நோன்பமைத்து, அதனுள் பலவாய் மாண்பு வைத்த இறைவா உனை போற்றி. நோன்பெனும் கூரையில் கூடும் உம்மத்தாய், மாண்புயர் பெருநாள் என்னும் கவி வீடமைத்து, குரல் வழி பாயும் கவி அருவிகள் சேர்த்த கவித்தலைமை முல்லைக்கும், மூக்கில் சுமக்கும் புல்லாய் கவி தூக்கி வந்தோர்க்கும் வாழ்த்துடன் பாடுவேன் நரக விடுதலையின் பத்தை. முதல் பத்தில் அருள் பெற்று நடுப்பத்தில் ஈடேறி, விடுதலைக்காய் கையேந்தி கொடும் நெருப்பை கடந்துவிட கொடுத்து வைத்த பத்ததுவை இருக நாம் பற்றினோமா, இல்லை அனுப்பிவிட்டு பதறினோமா? அவனே பெரும் நெருப்பில் கருகுவான், பின்னதில் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான் என படைத்தோனே எச்சரிக்கும் எரு நெருப்பின் தீங்கை விட்டு ஆத்திக்குனா மினன்னார் என நெஞ்சுருகி கதறி அழ நரகமே சொல்லிடுமாம், இறைவா இவனை என்னை விட்டு தூரமாக்கு. இகமது கழுவிய முகமது நபியே ஆழ்ந்திடுவார் இஹ்திகாஃபில். இகமது கழுவிய முகமது நபியே ஆழ்ந்திடுவார் இஹ்திகாஃபில். இறைஞ்சிடுவார் இறை நினைவில், உதறிடுவார் உலகின்பம். அற்பர்கள் நாமோ அலட்டாமல் சொல்வோம், கடை கண்ணி ஏறி இறங்கவே காலம் போதாதென. அற்பர்கள் நாமோ அலட்டாமல் சொல்வோம், கடை கண்ணி ஏறி இறங்கவே காலம் போதாதென. விபரீத விளையாட்டு வேண்டாமே வினை தேட. இறையோ நெறிந்த கல்லே 70 ஆண்டு கடந்த பின்தான் அடி விழுந்த பெரும் சத்தம் ஆகாசம் எழுந்ததுவாம். இறையோன் எரிந்த கல்லே அடியாளம் கண்டிடவே 70 ஆண்டு கடந்ததுவாம். சாம்பல் பூத்த சிறு நெருப்பே
சுட்டு தீக்கும் விகாரம். எப்படி தாங்குவோம் கனல் கிடங்கின் அகோரம்? எப்படி தாங்குவோம் கனல் கிடங்கின் அகோரம்? அல்லாஹ்வின் தூதரே, உலக நெருப்பே போதுமே, ஏன் 70 மேல் அதிகமென துடித்தழுத தோழரெங்கே? உன் குழிக்கு நீ தேடு, என் குழிக்கு நான் என எதிருக்கு புதிர் பேசும் ஏமாந்த கைசேதம். இறைவேதம் தந்து மறை ஞானமும் தந்து அருள் சொரிந்த மாதம். இறை மட்டுமே அறிய இறை தவிர்த்து இறைஞ்சிட மேகமாய் மறையும் நரகின் தீவிரம். அழுதழுது கெஞ்சிட அடியானை தேற்றிடும், தொழுது தொழுது போற்றிட தொடராய் பலன் ஈந்திடும். இரவுகளின் கனதியை லைலத்துல் கதிர் ஈந்திடும், குர்ஆனின் கதிரொலி இருள் மெல்ல கரைத்திடும். கபரின் வெளிச்சமாய் கைவிளக்காகிடும், அச்சத்தால் அழுத கண்ணை நரகமே தீண்டாதென நபிமணிகள் சொன்னதெல்லாம் சோபனமாய் ஜொலித்திடும். ரமலானே கேடயமாய் வெந்தணலை காத்திடும். சொல்லி வைத்த செயலெல்லாம் அச்சொட்டாய் காட்டினார்கள் அருமை நபி வாழ்வுதனில். இறுதி 10 நாட்களிலே இரவெல்லாம் விழித்திருப்பார், இறை நினைவில் திளைத்திருப்பார். உள்ளமுடல் எண்ணமெல்லாம் உருகி நிற்கும் அவனிடத்தில். வேறு நாட்கள் போலன்றி வேகத்தில் அமல் செய்வார். அடுத்தடுத்த வணக்கங்களில் அலை போல ஆவல் கொள்வார். நாம் என்ன செய்தோம், நாம் என்ன செய்தோம்? மலை போல குவிந்திருக்கும் பாவங்கள் சுமந்து கொண்டு பாரா முகமிருப்போம். பயமுறுத்தும் நரகதனில் வேதனைகள் காத்திருக்கும். வந்த பின்னே வெருண்டோட விட்டிடுமோ பெரு நெருப்பு? 8 வகை நரகிற்கும் நாம் தானே தின்கட்கள். அன்னார், ஜஹன்னம், ஜஹீம், அஸ்ஸைர், சக்கர், அல் ஹுதமா. அணைய அணைய மூட்டப்படும் கொடும் நரகின் ஏற்பாடு. லலா, தாருல் பவார் என 8 நாவுகள் எழுந்து கேட்கும், இன்னும் இருக்கிறதா இறைவா என. கட்டு கட்டாய் எடுத்தெறிவான், விறகு கட்டைகளாய் விழுந்திடுவோம். வேதனையே வாடிக்கை என மூழ்கி பணி செய்வர் மலக்குகள். பாவிகள் கெஞ்சுவர், போதுமே நோவினை என. பொழுதுகள் தட்டி கழித்த பாவிகள் நீங்கள் என தொடரும் துயரங்கள். வேதனையே பணியென மூழ்கி பணி செய்வர் மலக்குகள். பாவிகள் கெஞ்சுவர், போதுமே நோவினை என. பொழுதுகளெல்லாம் தட்டி கழித்த பாவிகள் நீங்கள் என தொடரும் துயரங்கள். கவிதையே கண்ணீராகிறதே இறைவா. எவர் நரகிலிருந்து தூரமாகி சுவனம் நுழைந்தாரோ அவரே வெற்றியாளர் என இறைவா உன் வாக்கிருக்க. விளையாட்டாய் இருந்துவிட்டு போன பின்னே புலம்புகிறோம் புனிதமிகும் பெருநாளில். போன பின்னே புலம்புகிறோம் புனிதமிகு பெருநாளில். பொறுத்தருள்வாய் நாயனே, பொருந்திக் கொள்வாய் ஏகனே. தக்கபலல்லாஹு மின்ஹா வமின்கும், தக்கபலல்லாஹு மின்ஹா வமின்கும். பூமியை நரக விடுதலை களமாக்கி ஆகிரத் எனும் நல்நேர் வாழ்வொழுங்குக்காய் அவர் பாடுவார். நபியின் வழியில் நோன்பின் மாண்புயர் கேட்போமினி. புனிதமிகு பெருநாளில் பொறுத்தருள்வாய் நாயனே, பொருந்திக் கொள்வாய் ஏகனே. பொறுத்தருள்வாய் நாயனே, பொருந்திக் கொள்வாய் ஏகனே. பெருநாளின் பெருமிதத்தை கவிதை கீசாவில் நிரப்பி எடுத்து அத்தர் வாசமாய் தெளித்தனர் நம் கவிதை சொல்லிகள். பிறை டிவியின் அழைப்பை ஏற்று நோன்பெனும் கூரையின் கீழ் ஒன்று கூடும் உம்மத்தின் மாண்புயர் பெருநாளை பாடி மகிழ்ந்தனர். கவி சொன்னவர்களுக்கும் செவியீந்து கேட்டிருந்த நேயர் அனைவருக்கும் பிறை டிவியின் நோன்பு பெருநாளின் இனிய வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.